ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சரியான ஹாப்பி. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கெலாம் நியூஸ் காலையில் ஒரு 7:30 அந்த டைமில் போட்டிருப்பேன் நியூஸு. ஃபுல்லாகவே இன்றைக்கி ஃபுல்லாகவே நியூஸ் தான் பார்த்துட்டே இருந்தேன். அப்பா எப்படா வரும். ஆனால் ஸ்டார்டிங்கில் பயமாயிடுச்சு. ஏன்னா டிஎம்கே வந்து ஃபஸ்ட்டில் இந்த தொகுதி வந்து கூட்டிகிட்டே போச்சா, ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்னடா அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் நான் பார்க்கவே இல்லை டிவி. அப்புறம் கொஞ்சம் ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே பார்த்தேன்னா கொஞ்சம் இது ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி சரியான மழைங்க எங்கள் ஊரில். ஸோ அண்ணன் வின் பண்ணனால மழை கூட பாருங்களேன், அந்த வானம் பூமிக்கு கூட ஹாப்பி தான். ஸோ அந்த மாதிரி சரியான மழை. இப்போ தான் நான் அணைஞ்சிட்டு கூட அந்த தான் ஈரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, சரியான மழை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னும் ஏதோ கொஞ்சம் ஒரு 3 தொகுதி 10 தொகுதி ஏதோ வரணுமா. ஸோ அது எப்படியாச்சும் வந்துடும். எப்படியாவது பேசி இது பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி தான். எல்லோரும் எப்படி பேசுனாங்க, எவ்வளோ பேச்சு பேசுனாங்க, எவ்வளோ அவமானம், இதெல்லாம் தாண்டி வந்திருக்கார்ல. ஸோ அங்கே நிற்கிறாரு எங்கள் அண்ணன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் இந்த நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கெலாம் காலையில் வந்து நியூஸ் பார்த்துட்டு சண்டை போட்டுகிட்டே இருந்தேன் நான். எல்லாருமே இல்லை விஜய் வந்துடுவார் அப்படின்ற ஒரு இதுலேயே வந்து நாங்கள் சண்டை போட்டுகிட்டே இருந்தோம். என் மாமா பையன்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை மாறும், கடைசி நிமிஷத்தில் கூட எப்படி வேணாலும் மாறும், அப்படிலாம் மாறும் அப்படின்னு. இல்லை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சண்டை போட்டு பார்த்துட்டே இருந்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. மனசுக்கும் ரொம்ப, ஏன்னா நேற்றுலேருந்து எப்படா இன்னைக்கு விடியும். எனக்கு இந்த 10th +2 ரிசல்ட்டுக்கெலாம் நான் வந்து வெயிட் பண்ணதில்லை. ஏன்னா நான் அந்த இதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையா, அதனால அந்த ரிசல்ட். ஆனால் இன்னைக்கு அந்த இதெல்லாம் விட ரொம்ப எதிர்பார்ப்பு, அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து எதுலேயுமே இருந்ததில்லை. ஸோ அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு, எப்படா விடியும், எப்போ நியூஸ் ஆரம்பிப்பாங்க, எப்போ எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லோரும் பேசினவங்களுக்கெல்லாம் இது ஒரு செருப்படி மாதிரி இருந்துச்சு. ஸோ நியூஸ் சரியான மழையா. சரி நான் அந்த சைடு கப்பில் போய் ஒரு நனைஞ்சிட்டு வந்துட்டேன். எப்படின்னா என் பையனுக்கு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். சரி அவன் இன்னும் நாத்தனார் வீட்டில் தான் இருக்கானா. சரி அவன் வந்ததுமே கொடுக்கணும் இட்லி. ஏன்னா பஸ்ஸெல்லாம் அழுதுகிட்டே இருப்பான். ஏற்கனவே அவனுக்கு தூக்கம் வந்திருக்கு நேரம். அதனால் சரி அவனுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை சட்னி அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக செய்வேன். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து அப்புறம் இந்த பொரிக்கடலை சொல்லுவாங்களே அது கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், மிளகு ஒரு 2, இது கொஞ்சம் லைட்டாக உப்பு, இதை மட்டும் போட்டு நல்லா அரைச்சி இட்லியில் தொட்டு கொடுங்க. சூப்பராக இருக்கும். என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஸோ நீங்களும் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்குமே நல்லா யூஸ் ஆகும். உங்களுக்கு காரம் இதெல்லாம் போட்டு கூட செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ சூப்பராக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு குழம்புக்கு மத்தியானமாக வச்சேன்னா மற்றெல்லாம் ஊரில் தான் வந்துருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதனால் அதெல்லாம் இருக்குது. ஸோ இருக்கிறது போதும் நம்மளுக்கு. அதை வச்சுட்டு தம்பிக்கு மட்டும் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன், வந்துட்டுருக்கு. ஆனால் இன்னைக்கு போய் மழையில் வேறு நினச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு காய்ச்சி வச்சு வந்துடக்கூடாதப்பா கடவுளே. சரி ஓகே பாய். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். டாடா பாய்.